மக்கள் போற்றும் நாயகனாக, அகிலம் போற்றும் முதல்வனாக, அரியணை ஏற உள்ள எங்களது அன்புயிர் தளபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழ் குடிமக்களின் கனவை நிறைவேற்ற வாழ்க பல்லாண்டு, பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். விஜயின் பிறந்த நாளையொட்டி பனையூரில் இருக்கும் அவரது இல்லத்தின் முன்பு ஏராளமானோர் குவிந்துள்ளனர். காவல்துறையினர் அறிவுறுத்தியும் அவர்கள் புறப்படாமல் அங்கேயே திரண்டிருக்கும் சூழலில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாந்தகுமார் வழங்க கேட்கலாம். சாந்தகுமார், காவல்துறையினர் அறிவுறுத்தியும் கூட தொண்டர்கள் அங்கேயே இருக்காங்க. அங்க எவ்வளவு பேர் குவிஞ்சிருக்காங்க? அவங்களை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கைகள் மேலும் மேற்கொள்ளப்பட இருக்கு? பிரியா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் இல்லம் இருக்கிறது. இன்று விஜயின் பிறந்த நாள் என்பதற்காக காலை 8 மணி முதலே தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் ரசிகர்களும் இங்கு அவர் வீட்டின் முன்பு குவிந்தனர். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் காலையில் இருந்த நிலையில் தற்பொழுது விஜயின் வீட்டிலிருந்து சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரு கார் ஒன்று வெளியேறியது. அந்த காரில் விஜய் சென்றிருப்பாரோ என்று அவர்கள் நினைத்து சிலர் இங்கிருந்து கலந்து சென்றனர். இருப்பினும் விஜயை பார்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து அந்த தொண்டர்களும் ரசிகர்களும் வீட்டின் வாயிலேயே காத்திருந்தனர். நீண்ட நேரமான காரணத்தில் விஜயின் வீட்டின் வாயில் முன்பகுதியில் அமர்ந்து கொண்டு அவர்கள் இருந்தனர். இந்த சூழ்நிலையில் நீலாங்கரை காவல்துறையினர் இந்த விஜயின் வீட்டிற்கு வந்து அங்கே நிர்ணயிக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களையும் கட்சியினரையும் இங்கிருந்து புறப்பட்டு செல்லுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். தற்பொழுது இந்த காவல்துறையினர் அவர்களை வந்து அனுப்பக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் அவர்கள் செல்லாமல் விஜயை பார்க்க வேண்டும், அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அப்படி என்று இங்கேயே வந்து இருக்கக்கூடிய நிலைதான் தற்போது வரை நீடித்திருக்கு. தற்போது ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் விஜயின் வீட்டில் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். பிரியா, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாந்தகுமார். மக்கள் போற்றும் நாயகனாக, அகிலம் போற்றும் முதல்வனாக, அரியணை ஏற உள்ள எங்களது அன்புயிர் தளபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழ் குடிமக்களின் கனவை நிறைவேற்ற வாழ்க பல்லாண்டு, பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம்.